காலையில் உனக்கு எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் சீக்கிரமாக எழுடான்னு. இன்னைக்காச்சும் கொஞ்சம் சீக்கிரம் எழு தம்பி. உனக்கு எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் துணிமணியெல்லாம் எடுத்த இடத்துல கரெக்டாக வெயின்னு. இன்னைக்காச்சும் அது பண்ணுடா. டே, இந்த ஷர்ட் நல்லா இருக்குடா. நான் அதான் சொல்லியிருக்கேன்ல, நீ துணி அயன் பண்ணனா அயன் பாக்ஸ் போய் வைடான்னு. எத்தனை டைம் சொன்னாலும் நீ மாற மாட்டடா. பார்க்குறேன் இன்னும் எவ்வளோ நாள் இந்த அயன் பாக்ஸ் இங்கேயே இருக்க போகுதுன்ட்டு. தலைமுடிய பாடுறா எப்படி இருக்கு. கொஞ்சமாச்சும் அந்த தலைக்கு எண்ணெய் வையேண்டா. வாரத்தில் 2 நாள் கூட ஒரு நாள் தலைக்கு எண்ணெய் வைக்க முடியாதுல்ல. சொன்னல பத்தியா எவ்வளோ அழகா இருக்கு. டக் பண்ண உடனே டக் பண்ணிட்டு போடா ஷர்ட்லாம். டேய், உனக்கு டெய்லி சாவி தேடி கொடுக்குறதே எனக்கு வேலையா? அங்கே இருக்கு பாரு, எடுத்துட்டு போ. ஈவினிங் வந்து ஹேங்கரில் மாட்டாம இரு, தூக்கி போடுற அந்த கீயை. உனக்கு எத்தனை டைம் சொல்லியிருப்பேன் வண்டியில் போகும்போது பொறுமையாக போ, ஹெல்மெட் போட்டு போனேன். நீ இப்படியே பண்ணிட்டுரு. அந்த வண்டியை விற்றுட்டு உனக்கு சைக்கிள் வாங்கி தரல. டேய், அம்மாவுக்கு கொஞ்சோண்டு மல்லிப்பூ வாங்கி கொடுறா. ரொம்ப நாளா ஆசையா இருக்குடா அந்த மல்லிப்பூ வைக்கணும்ட்டு.
தானடா சொன்னேன் எனக்கு பால்கோவா பிடிக்கும்னு. எனக்கு பால்கோவானா ரொம்ப பிடிக்கும்டா. இந்த பால்கோவா நல்லா இருக்கு. எங்க வாங்கிட்டு வந்த? தம்பி, உன்கிட்ட யாராச்சும் வந்து உதவின்னு வந்து கேட்டா உங்களுக்கு கொஞ்சம் பண்ணி குடுறா. கடைசி வரை என் கூட இப்படியே இருந்துடுறீங்களாம்மா? நீங்கள் இல்லாமல் என்னால் உண்மையிலே இருக்கவே முடியலம்மா. டேய், எதுக்குடா சும்மா கவலைப்படுற? நான் தான் உனக்கு சொல்லியிருக்கேன்ல, அம்மா எப்பயும் கூட தான் இருப்பேன். எதுக்கு கவலைப்படுற? நான் எப்பயும் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. சரிங்கம்மா. அப்புறம் உங்களுக்கு ஒன்று தெரியுமாம்மா, இன்றைக்கி காலையில் நான் சீக்கிரமாக வெள்ளனா எந்திரிச்சிட்டேம்மா. அப்புறம் பீரோவில் இருக்க துணிலாம் கரெக்டாக எடுத்து வச்சுட்டேன். எனக்கு ஒரு சட்டை அழகாக இருக்குன்னு வாங்கி கொடுத்தீங்கல்ல, இங்கே பார்த்தீங்களா அயன் பண்ணிட்டு நீட்டாக வந்திருக்கேன். அப்புறம் தலைக்கு எண்ணெய் வச்சு முடி சீவுனேன். அப்புறம் வண்டி சாவிலாம் நான் கண்ட இடத்துல வைக்கிறது இல்லை, கரெக்டாக ஹேங்கரில் வச்சுருவேம்மா. ஹெல்மெட்லாம் போட்டு வண்டியில் மெதுவாதமாக வந்தேன். அப்புறம் நீங்கள் என்கிட்ட ஆசாசியாக மல்லிகைப்பூவும் பால்கோவாவும் பிடிக்கும் வேணும்னு கேட்டிங்கள்ல, அதை உங்களுக்காக எனக்கு வாங்கிட்டு வந்தேம்மா. என்ன இருங்க, நான் உங்களுக்கு தரேன். கடைசி வரை என் கூட இப்படியே இருந்துடுறீங்களாம்மா? அம்மா எப்பயும் கூட தான் இருப்பேன். எதுக்கு கவலைப்படுற? அம்மா மூன்றெழுத்தின் உயிர் அம்மா. அவளின் வர்ணம் ஓர் அழகிய கவிதை. அவளின் தியாகம் ஓர் நூலகம். அவளின் வாழ்க்கை ஓர் தலை சிறந்த பெட்டகம். அவளின் வாழ்க்கையின் ஒளி பல கோடி அர்த்தங்களை பிறப்பிக்கும் வாழ்வின் வழி. அவளின் அருமை அவள் நம்முடன் வசிக்கும் போது புரிவதில்லை. அவளை இழந்த பின் நம் வாழ்க்கையின் வர்ணங்களை தொலைத்து தேடுகிறோம். இக்காணொளி அம்மாவின் அருமையை உணர்ந்தவர்களுக்கு சமர்ப்பணம். ஈவன் கிளமெண்ட். நன்றி.